ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் வச்சு நம்ம செஞ்சு கொடுத்து விடும்போது பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஸ்கூல்லேருந்து மிச்சமே வராது, பாக்ஸ் காலியாக தான் வரும். ஒரு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தண்ணி நல்லா சுட வச்சு அந்த சுட வச்ச தண்ணியில் இந்த பன்னீரை அள்ளி போட்டு ஒரு செகண்ட் அப்படி அள்ளி நம்ம வேறு கிண்ணத்தில் மாற்றிக்குவோம். அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இந்த மூணும் போட்டு அந்த பன்னீரை பிரட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு நடுவில் ஒரு சட்டியை வச்சுட்டு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து இந்த பன்னீரை அப்படியே போட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே திருப்பி விடாதீங்க, உடஞ்சிரும். ஏன்னா நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து தூளாக நொறுங்கிடும். அதனால் கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வரும். ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயிலேயே அப்படியே அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம். அந்த வெங்காயத்தை தூக்கி போட்டு ஒரு 2 பழுத்த தக்காளி பழம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதையும் போட்டு கிண்டி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தனி மிளகாப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாப்பொடி, ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி, ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற மாதிரி சுருண்டு வரும். அப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை அதில் கொட்டி கிளறிக்கிற வேண்டியது தான். நல்லா கொட்டி நல்லா நம்ம இந்த புளி சாதம்லாம் கிளறுவோம்ல, அந்த மாதிரி நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இதில் இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நாம் அந்த பொரித்து வச்சுருக்கிற பன்னீரையும் தூக்கி அதில் கொட்டி நல்லா கிளறி விட்ட வேண்டியது தான். இந்த ரைஸ் வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் ஏதாவது பொரித்து வச்சு சாப்பிட்லாம், சிப்ஸ் ஏதாவது வாங்கி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.